Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 13. வாத்திய கோஷ்டிக்கு நேர்பின்னே முதல் வரிசையின் நட்ட நடு சோஃபாவில் அமர்ந்திருந்தார் ராதானந்தர். ராணியின் அழைப்பை உதற முடியவில்லை. மடத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை மறுப்பதற்கு நமக்கேது உரிமை என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் அவர். துறவி உடையில் ஒருவர் மரியாதை உபசாரங்களுடன் அழைத்து வரப்பட்டதும் மேல் வகுப்புகளில் இருந்த பலர் ஆச்சரியத்துடன் நோக்கினார்கள். உறுதியான நடையுடன் அவர் நெருங்கி வந்தபோது இளம் வயதும் முகத்தின் பொலிவும் அவர்களில் பலரை எழுந்து நிற்க வைத்தன. சற்றே கையை உயர்த்தி அவர்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொண்டவாறு அமர்ந்த பின்னரும் பல விழிகள் தம்மை மொய்த்து கொண்டிருக்கின்றன என்பதை ராதானந்தர் உணர்ந்தார். சில நிமிடங்களுக்கெல்லாம் நாடகம் ஆரம்பமாயிற்று. உலகின் ஒவ்வொரு அசைவையும் உயிரின் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஆனந்தத்தை காண வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை பெற்றிருந்தாலோ என்னவோ ராதானந்தர் இனியதொரு புன்னகையுடன் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து கொண்டு மேடையை கவனிக்கலானார். முதல் காட்சி முடிந்து திரை இறங்கிய போது ராணியின் மாமா ஓடி வந்து, கடைசி வரையில் இருக்க வேண்டும் என்று ராணி சொல்ல சொன்னார் என்றார். பார்க்கலாம் என்று ராதானந்தர் பதிலளித்ததும் மேற்கொண்டு வற்புறுத்தாமல் அவர் திரும்பிவிட்டார். ராதானந்தர் மனத்துக்குள் சிரித்து கொண்டார். தம்மை உபசரிக்க பிடிக்கவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டிருக்கிற அந்த மனிதரை எண்ணி. இரண்டாம் காட்சி ஆரம்பமாகிற சமயம் நமஸ்காரம் சுவாமிஜி என்று இடப்புறத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ராதானந்தர் திரும்பி பார்த்தார். நாடகம் ஆரம்பித்த பிறகு பல பேர் வந்திருக்க வேண்டும். முன்பு காலியாயிருந்த பல நாற்காலிகள் இப்போது நிரம்பி இருந்தன. இடது கைப்பக்கத்தில் இருந்தவருக்கு 50 வயது இருக்கும். அரை வட்டத்துக்கு தலையில் வழுக்கை விழுந்திருந்தாலும் புருபுரு மீசை இருந்தது. அவரை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று யோசித்தவரை ராதானந்தர் புன்னகை செய்து தலையசைத்தார். நினைவில்லை என்றார் அவர். ஆமாம், சாரங்கபாணி வீட்டுக்கு அடிக்கடி வர்றவன் நான். ஓஹோ, அவருடைய கலீக்கு. நானும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். ராதானந்தர் ஒரு புன்முறுவலுடன் மௌனமாகி பழைய உறவுகள் பற்றி பேசுவதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை நாசுக்குடன் வெளிப்படுத்தினார். அந்த போலீஸ் அதிகாரியும் அவரை தொந்தரவுபடுத்த நினைக்கவில்லை. சுருக்கமாக, மிஸ்டர் சாரங்கமணி கூட வரப்போவதாக சொல்லிட்டு இருந்தார், வந்தாலும் வருவார் மகளோடு என்றார். அப்படி தெரித்துவிட்டு ராதானந்தரின் முகத்தை மிக துருவி ஆராய்ந்தார். அதிலே சலனத்தை காணாமல் ஏமாற்றமடைந்தவராக மேடைக்கு பார்வையை திருப்பினார். அடுத்த காட்சி ஆரம்பமாவதற்கான விளக்குகள் அணைந்தபோது ராதானந்தரின் விழிகள் எச்சரிக்கையுடன் நாலுபுறமும் சுழன்றன. தெரிந்த முகம் எதுவும் தென்படாததால் திருப்தியும் அமைதியும் நிலவின அவர் முகத்தில். சில வினாடிகள் தான். தொடக்க முதல் காலியாக இருந்தது. அந்த வலதுபுற ஆசனத்தில் யாரோ தயக்கத்துடன் அமர்வதை உணர்ந்தார். உட்கார்ந்தவர் கனமான சரீரமுடையவர் என்பதை அந்த நாற்காலின் கிரீச்சிட்ட ஒலியும் மெல்ல வெளிப்பட்ட பெருமூச்சும் காட்டின. ராதானந்தரின் கண்களில் மிக லேசாக ஒரு சங்கடம் பரவி மறைந்தது. பார்வையையோ தலையையோ திருப்பக்கூடாது என்று உறுதி செய்து கொண்டவர் போல அவருடைய உடம்பில் ஒரு விரைப்பு கண்டது. ஆனால் வந்தவர் ராதானந்தரை விடுவதாயில்லை. என்ன வர சொன்னதாக தெரிந்தது என்றார் ராதானந்தரின் பக்கமாய் சாய்ந்து. திகைப்பும் வியப்பும் மேலிட சடையரென ராதானந்தர் திரும்பினார். உங்களையா? சின்னசாமியார் தான் வந்திருந்தவர். அவருடைய முகத்தில் முதல் தடவையாக கசப்பையும் எதிர்ப்பையும் கண்டார் ராதானந்தர். சின்னசாமியார் தாழ்ந்த குரலில் பேசினாலும் அழுத்தமாக தெரிவித்தார். இந்த காவி வஸ்திரம் உடம்பில் ஏறி 28 வருஷமாகிறது. இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நேர்ந்தது கிடையாது. நான் சுவாமிஜியின் உத்தரவு கட்டுப்பட கடமைப்பட்டவன் நான். இருந்தாலும் என் வயதையும் நிலைமையும் மதித்து அதற்கு தகுந்த வேலைகளாக கொடுத்தா எதுவானாலும் செய்கிறேன். இப்போது என்னை வரவழைத்தது எதற்கென்று தெரிந்தால்? ராதானந்தரின் முகம் சற்று சிவந்தது. நீங்கள் எதையோ தப்பாக நினைத்திருக்கிறீர்கள். உங்களை வரச் சொன்னதாக யார் சொன்னது? நானா? பேச்சை நிறுத்தி கொண்டார் அவர். அக்கப்பக்கத்து சீட்டுகளில் பலருடைய பார்வை அவர்கள் மீது விழுந்ததை காரணம். மேடையில் மிக நீளமான ஒரு நாட்டியம் நடைபெற்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு 2 துறவிகள் கிசுகிசுவென்று ஆனால் உஷ்ணமாக உரையாடுவது சுவையான காட்சியாக இருந்தது போலும். மறு காட்சிக்காக இடைவேளை விடட்டும் என்பது போல சின்னசாமியார் காத்திருந்தார். அந்த சந்தர்ப்பம் பல யுகங்களுக்கு அப்புறம்தான் வந்தது. விளக்குக்காக போட்ட விசை தமக்கும் போடப்பட்ட மாதிரி உடனே சொன்னார் சின்னசாமியார். டிரைவர் வந்து சொன்னானே, என்னை அழைச்சி வர சொன்னதாக. நான் சொன்னேன் என்றா சொன்னான். சின்னசாமியார் சிறிது தயக்கத்துடன் யோசிச்சு, வந்து அப்படி சொல்லவில்லை, ஆனால் தங்களை அழைத்து போன நாடகக்காரி என்னிடமும் சொல்லி வர்றதாக சொல்லி தெரிவித்தான். தாங்கள் தான் அந்த பெண் மூலம் சொல்லி அனுப்பீர்கள்னு நினச்சேன் என்றார். ராதானந்த தரையை நோக்கியவாறு ஒரு வினாடி சிந்தனையில் ஆழ்ந்தார். ராணி தன்னை உள்ளே அனுப்பிய பிறகு சிறிது பின்தங்கியது நினைவு வந்தது. அவள் திட்டம் என்ன? தன் வெற்றியை உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதா? இல்லாவிட்டால்
எதற்காக மடத்திலிருந்து மற்றவர்களையும் அழைத்து வரச் சொல்லியிருக்க வேண்டும்? சின்னசாமியார் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டு, தாங்களை கூப்பிடவில்லை என்றால் நான் போகிறேன், இங்கே இருக்க எனக்கு கூசுகிறது என்றார். மடத்துக்கு நன்கொடை தருவதாக வாக்களித்ததன் பேரில் நான் வந்தேன் என்று ராதானந்தர் கூறிய போதிலும் அவர் சமாதானத்தில் பலவீனமே வெளிப்பட்டது. நன்கொடை வசூலிப்பதே நமக்கு உகந்ததல்ல என்று எனக்கு படிக்கிறது. ஆனால் சுவாமிஜிக்கு புத்திபதி சொல்ல நான் யார்? சின்னசாமியார் நல்ல வேளையாக வேகமாக வெளியேறாததால் பாதக்குரடுகளின் ஓசை எவர் கவனத்தையும் இழுக்கவில்லை. மேடையிலும் ஏதோ நகைச்சுவை காட்சி நடைபெற்று கொண்டிருந்ததால் அவையில் சிரிப்பும் கைதட்டலும் நிரம்பியிருந்தன. ராதானந்தரின் மன அமைதி விடைபெற்று சென்று விட்டதை இப்போது பார்த்திருந்தால் அந்த போலீஸ் அதிகாரி கண்டிருப்பார். ஆனால் நாடகத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரும் எண்ணங்களை கட்டுப்படுத்தி இழந்த நிதானத்தை திரும்ப பெறும் பிரயத்தனம் செய்ய வேண்டியதாயிற்று. அதற்காக மேடையை கூர்ந்து கவனிக்கிறார். இத்தண்டை புறமிருந்த போலீஸ் அதிகாரியிடம் மணி என்னாகிறது என்று வலிய விசாரித்தார். தமது தோல்பையை திறந்து சில பழைய கடிதங்களை பிரித்து பார்த்துவிட்டு ஒழுங்காக சேர்த்து மடித்து வைத்தார். சத்தப்படுத்தாமல் விரல்களை சொடுக்கி எடுத்துக்கொண்டு மேடையில் பார்வை செலுத்திய போது ராணி படபடவென்று வசனம் பேசி ரசிகர்களின் கரகோஷத்தை பெற்றுக் கொண்டிருந்தாள். போலீஸ் அதிகாரி பணிவுடன் ராதானந்தரின் பக்கம் குனிந்து, நன்றாய்தான் நடிக்கிறாளே, சுவாமிஜி எப்படி அபிப்பிராயப்படுறாப்புல என்றார். ஆமாம், காதல் கட்டங்கள் இயற்கையாக வருகிறது என்று ராதானந்தர் போலீஸ் அதிகாரியின் முகத்தில் பளீரென்று முத்திரை அடித்தபடி திகைப்பை கவனித்து தனக்குள் சிரித்து கொண்டார். சிறிது பழு குறைந்த மாதிரி இருந்தது அவர் உள்ளத்தில். பழைய உற்சாக இயல்பை கைப்பற்றி விட்டோம் என்று அவர் எண்ணியிருந்த சமயம் இன்னொரு இடைவேளை வந்தது. விளக்குகள் எரிந்தன, ஆனால் திரை விழவில்லை. ராணி மேடையின் நடுமத்திக்கு வந்து நின்றால் ஒரு ஆள் பக்கவாட்டு படிகள் வழியாக வேகமாய் மேடைக்கு ஏறி வந்து மைக் தண்டை அவள் எதிரில் நிறுத்திவிட்டு திரும்பச் சென்றான். ராணியின் மாமா கையில் ஒரு பெரிய ரோஜா மாலையுடன் அவள் அருகில் வந்து நின்று கொண்டார். ஓயிலாக கை குவித்து வணக்கம் தெரிவித்த ராணி, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினத்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக கருதுகிறேன் என்று இனிமையான குரலில் தெளிவாக பேசினாள். ராதானந்தர் அவள் பேச்சை ரசிக்கிற மாதிரி தலையை உயர்த்தி அவளை பார்த்தவாறு இருந்தார். புதிய நாடகத்தின் ஆரம்ப விழா என்பதால் மட்டுமல்ல, சுவாமி ராதானந்தர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பதை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். தியேட்டரின் மறுகோடியில் சில பேர் கைதட்டினார்கள். ராணி தொடர்ந்தார். சுவாமிஜியின் தலைமையில் ஒப்பற்ற பணியாற்றி வருகிற பவானி மடத்துக்கு இன்றைய வசூலை நன்கொடையாக அளிக்க விரும்புகிறோம். அன்பு கூர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசை கூறி சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று உங்கள் சார்பாக சுவாமிஜி அவர்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மைக்கிலிருந்து நகர்ந்து ஓரமாக நின்று கொண்டு ராணி ராதானந்தரை பார்த்து மெல்ல தலையசைத்தாள். ராதானந்தர் தயங்கினாரா, சங்கடப்பட்டாரா? கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் அவர் தமது உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு விட்டார் என்பதை மிக அருகில் இருந்த போலீஸ் அதிகாரி கூட கண்டுகொள்ளவில்லை. நிமிர்ந்த பார்வையுடன் ராதானந்தர் மேடையில் ஏறினார். மைக்கை ஒரு கையால் பற்றி கொண்டு கூட்டத்தின் மீது கம்பீரமாக பார்வையை வீசி முடிப்பதற்கு முன்னே ராணி சட்டென ரோஜா மாலை அவர் கழுத்தில் சூட்டி கைகுவித்து வணங்கிவிட்டு ஒதுங்கிவிட்டார். இரண்டாம் முறை ஏற்பட்ட அதிர்ச்சியையும் ராதானந்தர் காட்டிக்கொள்ளவில்லை. மாலையை கண்ணில் ஒற்றிக்கொண்டபின் கழற்றி கையில் வைத்து கொண்டார். குமாரி ராணி அவர்களுக்கு எங்கள் மடத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட தர்ம காரியங்களுக்கு அவருடைய நடிப்பு திறமை மேலும் மேலும் பயன்பட வேண்டும். வணக்கம் என்று இரண்டே வாக்கியம் சொல்லிவிட்டு திரும்பினார். ராணி கையில் பளபளக்கும் ஒரு சிறிய பட்டு பையை அவரிடம் பணிவாவுடன் நீட்டினாள். சுவாமிஜி வித்தியாசமாக நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு ஆரம்ப விழாவாகியால் அழைப்பின் பேரில் வந்திருக்கிற பெரியோர்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகவே டிக்கெட் விற்று வந்த வசூல் இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம்தான். இன்னொரு நாள் நன்றாய் விளம்பரப்படுத்தி நிறைய வசூல் செய்து சுவாமிஜியிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ராதானந்தர் அந்த சிறிய பையை பெற்றுக்கொண்டு இருக்கும்போதே முன் வரிசையில் விசிறி மடிப்பும் ஜரிகை தலைப்பாகையுமாக அமர்ந்திருந்த ஒரு கிழவர் எழுந்து நின்றார். கொஞ்சம் என்றா எவ்வளவு, அதை சொல்லுங்களேன் என்றார். அதை கேட்டு மிகவும் திடுக்கிட்ட மாதிரி ராணி நிமிர்ந்தால். பிறகு ஒரு தழுக்கு சிரிப்புடன், சொல்லக்கூட வெட்கமாக இருப்பதால் தான் சொல்லவில்லை என்று இழுத்தாள். சும்மா சொல்லுங்கண்ணே என்று கொட்டகையின் மறுமூலையிலிருந்து ஒரு குரல் கூவ அதைத் தொடர்ந்து பெரும் சிரிப்பு எழுந்தது. சொல்லுங்களேன், அதில் என்னண்ணே? முன் வரிசையிலிருந்து வேறு சிலரும் தூண்டினார்கள். ராணி மறுபடியும் நாணத்துடன் சிரித்துவிட்டு 28 ரூபாய் 14 பைசா என்றாள். கிட்டத்தட்ட அந்த பையை நழுவ விட்டு விட்டார் ராதானந்தர். படபடவென்று கைத்தட்டலும் சீழ்க்கை சிரிப்பும் அலையலையாக புரண்டு கொட்டகையின் சுவர்களிலும் கூரைகளிலும் மோதி மோதி திரும்பின. நிதானத்துக்கு கைவிட்டு விடாமல் நன்றி என்று இளநகையுடன் மீண்டும் சொல்லிவிட்டு படி வழியை இறங்கி தமது இருக்கையில் வந்தமர்ந்தார் ராதானந்தர். போலீஸ் அதிகாரி அனுதாபத்துடன் அவர் பக்கம் திரும்பி, ரொம்ப மோசம் சுவாமிஜி, இந்த அற்ப தொகைக்கு போய் எதற்காக அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்றார். ராதானந்தர், அவர்கள் மீது தப்பில்லை, ஏதோ திடீரென்று தோன்றி செய்தது தானே என்றார், குரலை சீராக செய்து கொண்டு.
திடீரென்று ஒன்றாது சுவாமிஜி, இந்த ராணியை தான் ஆகட்டும், இஷ்டப்பட்டால் ஒரு 500 ரூபாய் சேர்த்து போட்டு தந்திருக்கக்கூடாது. வேறு சந்தர்ப்பம் இருந்தால் வேண்டுமென்றே அவமானப்படுத்துவதற்காக பண்ணினான் என்று கூட சொல்லிவிடுவேன் என்றார் போலீஸ் அதிகாரி ஆத்திரத்துடன். ராதானந்தர் அவருடன் வாதாடி கொண்டிருக்க விரும்பவில்லை. தம்மை அறியாமலேயே ரோஜா மாலையில் இதழ்களை ஒவ்வொன்றாக பீத்து போட்டபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். போலீஸ் அதிகாரி சொன்னது எவ்வளவு உண்மை. அவமானப்படுத்துவதற்காக. ராணியின் மாமா தாகத்துக்கு ஏதாவது என்று கேட்டார். ராதானந்தர் உடன் எழுந்து கொண்டார். மன்னிக்க வேண்டும், மடத்துக்கு திரும்ப நேரமாகிவிட்டது. உங்களிடம் சொல்லிக் கொண்டு போவதற்காகத்தான் காத்திருந்தேன். ராணியின் மாமா ஆட்சேபம் கூறவில்லை. பார்த்து வாருங்கள் என்று டார்ச் அடித்து வழிகாட்டியபடி முன்னே நடந்தார். அரை தூக்கத்துடன் காரில் சாய்ந்திருந்த டிரைவரை யாரோ எழுப்பினார்கள். ராதானந்தர் விடைபெற்று கதவை சாத்தி கொண்டதும் கார் புறப்பட்டது. டிரைவர், உன்னை யாரும் உள்ளே நாடகம் பார்க்கும்படி கூப்பிடலையா என்று ராதானந்தர் வினவினார். கூப்பிட்டாங்க சாமி என்றார் டிரைவர். நான் தான் வேண்டாம்னு வண்டியிலே இருந்துட்டேன். ஏனப்பா? சுவாமி மாதிரி மனசில் பக்குவமும் பரிசுத்தமும் இருந்தார். எந்த இடத்துக்கும் போகலாம், இருக்கலாம், இல்லாமல் போனால் போகக்கூடாதுன்னு இருந்துவிட்டேன். ராதானந்தருக்கு இருதயத்தில் அடி விழுந்த மாதிரி வேதனை ஏற்பட்டது. வாய்விட்டு சொல்லவில்லை, உள்ளுக்குள் நினைத்து கொண்டார். பரிசுத்தமான மனத்துடன் தான் நான் போனேன் என்பது என்ன நிச்சயம்? அப்படி போயிருந்தால் ஏன் அதற்கு நல்ல பலன் கிடைக்காமல் அவமானம் ஏற்படுகிறது? திருப்புறம் இருந்த ஒரே ஒரு நீல குழாய் விளக்கை தவிர பவானி மடத்தின் மற்ற இடங்கள் இருளில் தோய்ந்திருந்தன. கடற்கரையிலிருந்து மிக நேரம் கழித்து திரும்பி கொண்டிருந்தது ஒரு குடும்பம். நாணயங்களை வாரி இறைத்து கொண்டு சென்ற மாதிரி அந்த காருக்குள் இருந்து குழந்தைகளின் கும்மாளச் சிரிப்பு ராதானந்தரை மோதிவிட்டு மறைந்தது. தோட்டப்பாதை வழியே நடந்தவர் சற்று நின்று, முருகேசா, சின்னச்சாமியார் படுத்துட்டாரா என்று குரல் கொடுத்தார். தோட்டக்காரன் குடிசைக்குள் இருந்து ஓடி வந்து, இப்போ தான் பூஜை அறைக்குள்ளே போனாருங்க என்றான். இந்த வேளையில் பூஜை அறையில் என்ன வேலை? ராதானந்தர் யோசனையுடன் மெல்ல நடந்து பூஜை ஹாலை அடைந்தார். கதவு வெறுமை சாத்தியிருந்தது. சற்று திறந்து உள்புறம் பார்த்தார். குத்து விளக்கின் நோஞ்சான் வெளிச்சத்தை சின்னச்சாமியாரின் பரந்த உடல் மறைத்து கொண்டிருந்தது. குனிந்து தரையில் ஒரு காகிதத்தின் மீது அவர் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். உங்களை பார்க்கத்தான் நேராக வந்தேன் என்றார் உள்ளே நுழைந்த ராதானந்தர். சின்னச்சாமியாரின் புருவங்கள் உயர்ந்தன. அந்த சிறிய பட்டு பையை அவரிடம் நீட்டினார் ராதானந்தர். நாடகத்தில் கிடைச்ச நன்கொடை. நான் பார்க்க வேண்டுமா? நிறைய ஆகிவிட்டது என்று தங்கள் மனசாட்சிக்கு திருப்தி காட்டலாம், எனக்கு ஆகாது. திறந்து பாருங்களேன் என்று ராதானந்தர் புன்சிறப்புடன் வற்புறுத்தினார். 28 ரூபாய் 14 பைசாவா? நம்ப இயலாதவர் போல் சின்னசாமியார் 2-3 தரம் எண்ணி பார்த்தார். ராதானந்தர் வாய் விட்டே சிரித்து, எவ்வளவு தடவை எண்ணினாலும் தொகை அவ்வளோதான். இந்த தொகைக்காகவா தங்களுடைய மன வருத்தத்தை சம்பாதித்து கொண்டேன்னு நினைக்க அவமானம் இருக்கிறது. என்ன மன்னியுங்கள் என்றார். சின்னச்சாமியாரின் தேகத்தில் சிலிர்ப்பு ஓடி மறைந்தது. ஒரு நிமிடம் பேசாதிருந்தவர் தான் எழுதி வைத்திருந்த காகிதத்தை ராதானந்தரிடம் தந்தார். என்னது? சின்னச்சாமியார் அமைதியாக, தாங்கள் என்னிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் நடந்து கொண்ட மாதிரி நானும் இருக்க வேண்டும் அல்லவா? இதை தபாலில் சேர்ப்பிக்க போகிறேன், அதுக்கு முன் பார்த்து விடுங்கள் என்றார். காகிதத்தை பிரித்தார் ராதானந்தர். டெல்லியிலிருந்து தலைமை அலுவலகத்துக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம். மடத்தின் ஆஸ்பத்திரியை நடத்துவதற்காக நன்கொடை கேட்டு நாம வீடு வீடாய் போகலாமா? பணம் தருகிறார்கள் என்பதற்காக ஒழுக்கம் கெட்டவர்கள் நடத்தும் நாடகங்களுக்கு போகலாமா? சுவாமி ராதானந்தரின் இந்த நடவடிக்கைகளை பற்றி தங்கள் அபிப்பிராயம் தெரிவித்தால் நான் குழப்பங்கள் நீங்கி தெளிவோடும் அந்தரங்க சுத்தமாயும் மடத்தில் கொண்டு செய்ய பேருதவியாக இருக்கும். ராதானந்தர் கடிதத்தை மடித்து திருப்பி கொடுத்தார். தங்கள் கட்சியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் எழுதி கொடுங்கள், இத்தருடனே சேர்த்து அனுப்பிடுறேன் என்றார் சின்னச்சாமியார். அவசியமில்லை. ராதானந்தர் தமது அறையை நோக்கி திரும்பினார். 7 நாட்களில் டெல்லியிலிருந்து பதில் வந்தது. ராதானந்தர் அதை படித்துவிட்டு, பாருங்கள் என்று சின்னச்சாமியாரிடம் கொடுத்தார். ராதானந்தரின் நடவடிக்கைகளை நாம் அங்கீகரிக்கவில்லை. தாங்கள் குறிப்பிட்டுள்ளது போன்ற வழிகளில் நிதி வசூலிப்பது நம்முடைய தன்மைக்கும் கொள்கைக்கும் விரோதமானது என்று திடமாக கருதுகிறோம் என்று அதில் கண்டித்திருந்தது. சின்னச்சாமியார் அதை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ராதானந்தர் அடுத்த கடிதத்தை படிப்பதில் முனைந்திருந்தார். பாரத் லா மேனன் எழுதியிருந்தார். அதை நான் சொன்ன விஷயத்தை யோசித்தீர்களா? தங்களுடைய திரண்ட சொத்து எதற்காக சாரங்கமணியிடம் இருக்க வேண்டும்? தாங்கள் சம்மதம் தெரிவித்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். தொடரும்.